ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஐபிஓ பற்றி தான் பேச போகிறோம். லாஸ்ட் வீக் பெருசாக நம்ம பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு ஐபிஓ பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாடா கேபிட்டல் ஐபிஓ. இந்த ஐபிஓ மண்டே லிஸ்ட் ஆச்சு. ப்ரைஸ் ரேஞ்ச் 310 இருந்து 326 வரையும் வச்சிருந்தாங்க. நம்ம கண்டிப்பாக ஒரு 10% லிஸ்டிங் கைன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 330 லிஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு லிஸ்டிங் கைன் பெருசா ஒன்றும் கிடைக்கல. லிஸ்டிங் கைன் 1% தான் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு பெருசா லிஸ்டிங் கைன் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இது 4 டைம் புக்ல இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். ஐபிஓல கிடைச்சவங்க ஹோல்டு பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸிட் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போதைக்கு நம்ம எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த ஐபிஓ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இந்த ஐபிஓ நேற்று லிஸ்ட் ஆச்சு. நாம இதுல எதிர்பார்த்தது 20% இருந்து 30% லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா 1710 லிஸ்ட் ஆகி நமக்கு 50% லிஸ்டிங் கெயின் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா ஹோல்டு பண்ணலாம். ஃபியூச்சர்ல இதை விட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அது இல்லாம எனக்கு லிஸ்டிங் கெயின் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாம். எக்ஸிட் கன்சிடர் பண்ணாலும் நமக்கு நல்ல கெயினோட தான் வெளியே வரும். 50% லிஸ்டிங் கெயின்ல கிடைச்சதுனால இந்த ஸ்டாக்ல செல்லிங் ப்ரெஷர் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு ஆப்ஷன் ஒன்னையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இது ப்ராஃபிட்டை அதுலயே ஹோல்ட் பண்ணலாம். அது நல்ல ஸ்ட்ராட்டஜியா இதுல இருக்கும். இப்ப ஐபிஓ அப்ளை பண்ணாதவங்க இப்போ இந்த ஸ்டாக்கை ஃப்ரெஷ்ஷா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இது இப்போதைக்கு வேணாம். ஏன்னா இது ஓவர் வேல்யூடா இருக்கு. கன்சிடர் பண்ற ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா அப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதுக்கு பார்க்கலாம். அடுத்த ஐபிஓ கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் ஐபிஓ தான். இந்த ஐபிஓ அக்டோபர் 10ல இருந்து 14 நைட்டு வரையும் ஓப்பன்ல இருந்துச்சு. பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 100 ரூபாயில இருந்து 106 ரூபாய் வரை வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டாக்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இந்த ஐபிஓ அவாய்ட் பண்றதே நமக்கு நல்லதா இருக்கும். அடுத்த ஐபிஓ மிட்வெஸ்ட். இந்த ஐபிஓ இன்னைக்கு 15ஆம் தேதி ஓப்பன் ஆகி 17ஆம் தேதி வரையும் ஓப்பன்ல இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் 1014 இருந்து 1065 ரூபாய் வரை வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் 451 கோடி ரைஸ் பண்றாங்க இந்த மார்க்கெட்ல. இந்த ஸ்டாக் 1200 ரூபாய்க்கு மேல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி 1200 ரூபாய்க்கு மேல லிஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு 15% இருந்து 20% வரையும் லிஸ்டிங் ரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் உள்ளதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.